மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். திடீரென அமெரிக்காவை மிரட்டும் ஈரான். என்ன நடந்த, ஏது நடந்த? லெபனானின் குழுவினருடைய அதிரடி தாக்குதல்ல இஸ்ரேலிய 15 இராணுவ வீரர்களுக்கு என்னானது அப்படின்னு பல்வேறு விடயங்களை ஆராய்கிறது தான் இன்றைய பதிவு. வடமையாக அமெரிக்கா தான் அதிரடியான மிரட்டல்களை விடுவாங்க. ஆனா திடீரென ஈரான் அதிரடியான மிரட்டலை அமெரிக்காவுக்கு விட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. முதல்ல ஈரானுடைய அதிரடியான எச்சரிக்கையும் மிரட்டலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை அச்சமடைய செய்யக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம் இருக்கு. அது அமெரிக்க படைகளுடைய அருகில் இருக்குது. ஒருவேளை ஹார்மஸ் ஜலசந்திக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சால் அமெரிக்க படை அதனுடைய விளைவுகளை நீங்க பார்த்துக்கொள்வீங்க. அதிரடியான இராணுவ நடவடிக்கையை ஈரான் மேற்கொள்ளும். அந்த அடி இதுவரைக்கும் நீங்க வாங்கிய அடியை விட பலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டலை ஈரானுடைய கடற்படை தளபதி ஷஹ்ரானி ஈரானி அவங்க அதிரடியாக விட்டதுதான் இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், யுத்த நிறுத்தம் ஒரு பக்கம், சமாதானம் மலரப்போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில அதிரடியாக எதற்காக ஈரான் இந்த மிரட்டலை விட்டது? ஈரானுடைய மிரட்டலுக்கு பின்னால ஏதோ ஒரு சங்கதி இருக்கணும் அப்படின்ற விஷயம்தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. இந்த ஒரு பேச்சுவார்த்தை யார் குழப்பி விட்டா? எதனால ஈரான் கடுப்பாச்சு? எதனால அமெரிக்கா மீது சீறிப்பாயுது ஈரான் அப்படின்ற கேள்விகள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பின்னால டொனால்ட் ட்ரம்பால் திரைமறைவில் நகர்த்தப்பட்ட காய்தான் காரணமாக அமைஞ்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் என்னத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 நாள் சட்ட சிக்கல் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அதிரடியாக ஈரான் மீது குறுகிய மற்றும் கடுமையான தாக்குதலை அதிரடியாக மேற்கொள்வதற்கான ஒரு திட்டத்தை வகுப்பதாகவும் அமெரிக்காவின் மத்திய இராணுவ கட்டளை தளபதியுடன் ஆலோசனை நடத்தி அதற்கான வரைவையும் தரும்படி கேட்ட செய்திதான் இப்போது ஈரானுடைய காதுகளுக்கு எட்டியதன் காரணமாக அதிரடியாக இந்த ஒரு மிரட்டலை விட்டிருக்காங்க. குறுகிய மற்றும் கடுமையான இந்த தாக்குதல் 48 மணி நேரம் தொடக்கம் ஒரு 5 நாள் வரையிலான தாக்குதலை தான் இப்போது அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொள்வதற்கான திட்டத்தை வகுப்பதாகவும், அது மட்டுமல்லாம 22 உலக நாடுகளிடம் உதவிகளையும் கோரியிருக்கிறாரு. இதுல நேரடியாக சில நாடுகளுடைய தலைவர்களோடு பேசி சில மிரட்டல்களை விட்டிருக்காங்க. அந்த மிரட்டலுக்கு இலக்கானது ஜெர்மனியை இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளணும், இந்த ஒரு தாக்குதலுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்ட போது ஜெர்மனி அதை மறுத்ததற்காக உடனடியாக ஜெர்மனியில் இருக்கின்ற 39,000 இராணுவ வீரர்களை அமெரிக்க இராணுவ வீரர்களை மீள அழைப்பதாக மிரட்டியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கும் இந்த மிரட்டலை விட்டதாகவும் அங்கிருக்கின்ற இராணுவ வீரர்களை மீள அழைப்பதற்கான ஏற்பாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் செய்வதான செய்திகளும் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தது. இது போக நேரடியாக ரஷ்யாவுடைய காலை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். 90 நிமிடங்கள் தொலைபேசி உரையாடல் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டினுக்கும் இடையில நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த உரையாடலுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை முடிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணினா உங்களோட யுத்தத்தை முடிக்கிறதுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம, உக்ரைன் இராணுவ நடவடிக்கையில தோத்து போனது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யுத்தத்தை ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டி விட்டதும், உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்கி இந்த யுத்தத்தை இதுவரைக்கும் கொண்டு போறது நிறுத்த முடியாம சமாதான பேச்சுவார்த்தைகள் எட்டாக்கனியாக பயணிக்கிற சூழலை உருவாக்கினதே அமெரிக்கா தான் என்பதனால இப்போது எதனால இராணுவ நடவடிக்கையில தோத்து போச்சு உக்ரைன் என்று சொன்னாரு. அப்படியாக இருந்தா ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா தோத்து போனதாகத்தானே கருத்து. யுத்தம் எதுக்கு தொடங்கினீங்க? எதுக்கு மக்களை கொண்டு குவிக்கிறீங்க? எல்லாமே வெறும் பிசினஸாக மாறி போயிருக்கு. ஈரானுடைய யுத்தத்துல இருந்து எப்படியாவது வெளியேறணும், அதுக்கு வழி இல்லை. பேச்சுவார்த்தை சாத்தியம் இல்லை, யுத்தம் சாத்தியம் இல்லை, ஆர்ப்பாட்டம் சாத்தியம் இல்லை. இந்த நேரத்துல தான் விரோதி என்று கூட பார்க்காம காலில் விழுந்து கையில விழுந்து சொல்லுகிற அளவுக்கு தான் இப்போது உலக அரசியலுடைய உலக தலைவர்களுடைய நிலை இருக்கிறத பார்க்க முடியுது. எதற்காக ஈரான் மீது அதிரடியான ஒரு யுத்தத்தை இவர் தொடங்கணும் நினைக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று பேச்சுவார்த்தைக்கு ஈரானை எப்படியாவது கொண்டு வரணும், முடியாதுன்னு அடம்பிடிக்கிறாங்களா, எமது நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களா, அவைகளை இராணுவ பலத்தை காட்டி அதிரடியான ஒரு தாக்குதலை கொடுத்து எப்படியாவது ஈரான் அந்த மேசைக்கு கொண்டு வந்துடணும்.
பேச்சுவார்த்தையில தமது நிபந்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு கனவு தான். காரணம் என்ன? காலம் தாழ்த்துவதற்கு நேரம் கிடையாது என்பதனால இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இறங்கியிருக்கிறாரு. இதுக்கிடையில அமெரிக்காவினுடைய பெயர் குறிப்பிடப்படாத 2 அதிகாரிகள் அறிவித்த ஒரு விஷயம் தான் இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பையும் கொடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது மத்திய கிழக்குல நிலை கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பெரிய யுத்த கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற யுத்த கப்பல் இன்னும் ஒரு சில தினங்கள்ல அமெரிக்காவை வந்தடையும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை விட்டதுதான் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை உண்டு பண்ணிருக்கு. யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை தடபிடன்னு செஞ்சிடணும் அப்படின்னு இருக்கின்ற சூழல்ல தான் இப்போது இந்த ஒரு விஷயமும் கசிஞ்சிருக்கு. USS ஜெரால்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த யுத்த கப்பல் 300 நாட்கள் கடல் பயணத்தில் இருந்ததாகவும் இராணுவ நடவடிக்கையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு கப்பல் தான் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோவை கைது செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது. இப்போது அதனுடைய பணிகளை நிறைவு செஞ்சுட்டு இப்போது நாட்டுக்கு திரும்ப போகுது அப்படின்ற ஒரு செய்தி தான் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை உண்டு பண்ணிருக்கு. எப்படியாவது ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை முடிச்சிடலாம், வெற்றிவாக சூடிடலாம், அப்படி அடிபணியை செய்திடலாம் என்று இருக்கின்ற இந்த சூழல்ல உலக நாடுகளில் உதவியை கேட்கிற இடத்துல இப்போது மிக முக்கியமான போர்க்கப்பல் சொந்த நாட்டுக்கு திரும்புறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தையும் மிகப்பெரிய ஒரு டென்ஷனையும் கொடுத்திருக்கு. இப்போது தாக்குதலை நடத்தியாவது அடிபணியை வச்சிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு இருக்கிற இந்த தாக்குதலை இணைய முடியாத அளவுக்கு இப்போது லெபனானுடைய குழுவினர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ரொம்ப பிஸியாக்கி வச்சிருக்கிறாங்க. கடந்த காலங்களை விட இப்போது குழுவினரோட அதிரடியான தாக்குதல் இப்போது உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. நேற்றைய தினம் குழுவினருடைய அதிரடியான தாக்குதல்ல கோலானி படைப்பிரிவினுடைய 19 வயதை உடைய சார்ஜன் தரத்தில் இருக்கிற ஒரு இராணுவ வீரர் பலியானதோட 2 பேர் படுகாயமடைந்து அவர்கள் நிலவை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது மட்டுமல்லாம வியாழக்கிழமை அதிகாலையில் குழுவினர் அதிரடியான ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டதுல கிட்டத்தட்ட 12 இராணுவ வீரர்கள் காயமடைந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. அதுபோக இந்த ட்ரோன் தாக்குதல்ல இஸ்ரேலுடைய கவச வாகனம் ஒன்று பற்றி இருக்கின்ற காட்சிகளும் வீடியோக்களாக வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஊட்டிருக்கு. இப்போது குழுவினர் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற இந்த சூழல்ல இப்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இஸ்ரேல் தயாராகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டு பண்ணிருக்கு. இதுபோக இஸ்ரேல் மிருகத்தனமான தாக்குதல்களை தெற்கு லெபனான்ல மேற்கொண்டதுல 15 அப்பாவி உயிர்கள் பலியானதோட 25க்கும் அதிகமானவர்கள் காயமான சம்பவமும் பதிவாகி இருக்கு. பதில் தாக்குதல் அப்படின்னா குழுவினர் மீது தானே தாக்குதல் நடத்தணும். அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி மிரட்டுகின்ற, அவர்களை அனாதையாக்கின்ற, அகதிகளாக்கின்ற பணியைத்தான் எப்போதுமே இஸ்ரேல் இராணுவம் செய்து வருது. இப்போது இஸ்ரேலுக்கும் குழுவினருக்கும் இடையான யுத்தம் உச்சத்தை தொட்டிருக்கிற சூழல் உருவாகி இருக்கு. யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயமும் அமுல்ல இருக்கிற சூழ்நிலையில தான் அதிரடியான தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவம் மேற்கொண்டு அங்கிருக்கிற மக்களை வெளியேற்றுகின்ற கைங்காரியத்தை செய்து வராங்க. என்னதான் இருந்தாலும் இப்போது அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்திலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை, பேச்சுவார்த்தைக்கு ஈரான அடிபணியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவானதுனால அதிரடியாக மற்றும் ஒரு தாக்குதல் நடத்தி மிரட்டி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. இதற்கான எச்சரிக்கையை தான் இப்போது ஈரான் விட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல மீண்டும் ஒரு யுத்தம் மூழ்வதற்கான சூழ்நிலை தான் இப்போது இருப்பதாக அஞ்சப்படுது. 3 நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லி 60 நாட்களை கடந்த இந்த சூழல்ல 48 மணி நேரம் தொடக்கம் 5 நாளுக்குள்ள இந்த தாக்குதலை முடிச்சிடலாம் என்ற அமெரிக்கா கணக்கு போடுவது நிச்சயமா பல மாதங்களை இந்த யுத்தம் எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகிற விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல அமைதி மலரட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.